ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். திருப்பத்தூர் மாவட்டம். இப்போ வந்து பார்த்தோன்னா அடிப்படை மாந்திரிக பயிற்சி முதல் நிலை, இரண்டாம் நிலை, 2 நாள் மாந்திரிக பயிற்சி 27/1/2024 சனிக்கிழமை மற்றும் 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை இருதினம் மாந்திரிக பயிற்சி. முதல் நாள் வந்து பார்த்தோன்னா கணபதி அடிப்படை மாந்திரிக பயிற்சி. இப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள், இப்போ கர்மனை போக்குகிறது, அவங்க கர்மங்கள்லாம் இது போனாதான் அந்த மந்திரம் சித்தியாகும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து கர்மனை போக்கக்கூடிய விஷயங்கள், சில தாந்திரிகங்கள், சில பூஜை முறைகள், சில நம்ம மாத்திக்கிறது, அது மாதிரி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதி வசிய மை நேரடியாக செய்து காட்டப்படும். கணபதி மை எப்படி செய்யறதுன்னு சொல்லப்படும். அடுத்து வந்து பார்த்தோன்னா மூலிகை சாப நிவர்த்தி மூலிகை வந்து எப்படி நம்ம காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்றதுன்றது நம்ம விளக்கமா சொல்ல போறோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், எந்திரங்கள் சாப நிவர்த்தி பண்றது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், கணபதி என்ன படையில் வைக்கிறது, அதே மாதிரி கணபதிக்கு உண்டான மாலை, ஜப மாலை, கணபதிக்கு வசி உண்டான மூலிகை மைகள், இதே மாதிரி வந்து பண்ணா கணபதியை வச்சு நம்ம திருமண வசி எப்படி செய்வது என்று நம்ம விளக்கமா சொல்லி தரப்படும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதியை வச்சு கணவன் மனைவி வசியம் எப்படி செய்யுதுன்றது நம்ம விளக்கமாக சொல்லப்படும். அடுத்து வந்து கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்வது, அதே மாதிரி எதிரிகளை உச்சாடனம் பண்றது, இந்த 2 விஷயங்களும் சொல்லி தரப்படும். அதே மாதிரி கணபதி வைத்து நம்ம குலதெய்வம் எப்படி வசியம் பண்றதுன்றது நம்ம சொல்லி தரப்படும். அதே மாதிரி கணபதியை வச்சு கண்டிஷ்டி எப்படி விளக்குறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதியுடைய இதை வச்சு நம்ம கல்வி எப்படி வசியம் பண்றது, அதுக்குண்டான மூலிகை, அதுக்குண்டான மந்திரம் எல்லாத்தையும் எப்படி சொல்லி அதை எப்படி இது பண்றதுன்னு. அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா நம்ம கணபதியை வச்சு அதுக்குண்டான மூலிகை சாம்பிராணிகள்லாம் தயார் பண்ணி அதிலிருந்தே பில்லி சூனி ஏவல் விரட்டக்கூடிய விஷயம் நம்ம பண்றது. கணபதியை வச்சு இந்த சக்கரம் தொழில் வசியங்கள்லாம் நம்ம எப்படி பண்றது, எப்படி கடைகளை வைக்கிறது, வச்சு அதை தொழில் எப்படி வளர்ச்சி வர்றதுன்ற சொல்லி கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் பிரயோகம் பண்ணி கடைகளில் தொழில் வசியம் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வாகன விபத்து, இந்த வாகன விபத்து வந்து எப்படி தடுக்கிறது, அந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே உயர் பதவி, அரசாங்க வேலை, இதுக்குண்டான பரிகாரம், இதுக்குண்டான மூலிகைகள் எல்லாமே நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரையும் கிளாஸ் நடக்கும். அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்தோன்னா 5 மணிக்கு மேலே உங்களுக்கு தீட்சை கொடுக்குவேன். தீட்சை வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கணபதி தீட்சை கொடுப்போம். அந்த கணபதி தீட்சை கொடுக்கும்போது கணபதி வசிய குடுவை, கணபதி வசிய மூலிகை மையி, கணபதி வசிய சாம்பிராணி, கணபதி வசிய விபூதி, கணபதி வசிய குங்குமம், கணபதியுடைய கைடு 1. அடுத்து வந்து 2ஆம் நாள் கிளாஸு. 2ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை 28/1/2024 அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கணபதி அகோரமான கிளாஸு. இப்போ அகோரம்னா ஃபஸ்ட்டு நம்ம சாந்தமாக எடுத்தோம். 2வது வந்து அகோரமா வந்து கணபதி, காளி, வராகி, பைரவர், கருப்புசாமி, முனீஸ்வரன், ஆஞ்சநேயர், வீரபத்ர, மாடம், இந்த மாதிரி என்ன உக்கிரமான தேவதை, எந்த தேவதை இருந்தாலும் அன்னைக்கு 2வது நாள் கிளாஸ் வந்துடும். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதே நாள் அன்னைக்கு மறுநாள் காலையில் வந்து ஒரு 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் 2வது நாள் பயிற்சி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் கணபதி முடிச்சவங்க 2வது நாள் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை 2 கிளாஸும் அட்டன் பண்ணுறவங்களும் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக வர்றவங்க ஃபஸ்ட்டு கிளாஸும் அட்டன் பண்ணி 2 கிளாஸும் அட்டன் பண்ணியும் போகலாம். விருப்பங்கிறவங்க 2 கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், விருப்பம் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கலாம். இந்த 2 நாள் மாந்திரிகத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்கன்னா ஒரு முக்கால்வாசி மாந்திரிகை நீங்களே பண்ணலாம், நான் சொல்லக்கூடிய டைமை வச்சு. ஏன்னா அந்த கணபதியை 48 நாள் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் காளி, வராகி தீட்சை ஏதாவது அப்படியே அதிலே எடுத்துகிட்டு 2ம் கண்டினியூ கூட அப்படியே 48 கூட உட்காந்து ஒரே முட்டை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்தான ஆசனம், காளி, வராகி, பைரவர், இப்போ உக்கரமான தெய்வங்களுக்கு உண்டான ஆசன பலகை. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உண்டான ஜபமாலைகள். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பூ மலர்கள்லாம் என்னென்ன போடுறது இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி பலி கொடுக்கும் முறைகள், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பானக்கம் செய்யும் முறைகள், உடல் கட்டு மந்திரம் 1, 2 இந்த மாதிரி 2 மந்திரம். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ மாந்திரிகம் செய்ய போகுங்க, சில இடத்துல இப்போ பில்லி சிவனியில் எவ்வளோ ஒரு எதிரிகள் இது பண்ணோம். அப்போ உங்களுக்காக அந்த உடல் கட்டு மந்திரம் எப்படி ஜபிச்சு எப்படி கட்டு போட்டு நீங்கள் பண்ணணும், பிரயோகம் பண்ணணும், மந்திரம் ஜபிக்கணுன்ற முறை வந்துடும். அடுத்து வந்து காளி, வராகி, பைரவர் இவர்களுக்கான வசி மை செய்முறை. இப்போ வசியம் வந்து மை இவங்களெல்லாம் சித்தி பண்ணுறது எப்படின்றது மை செய்முறை. மையும் ஒன்று நம்ம நேரடியாக செய்யலாம், அது விளக்கங்களும் செஞ்சு அது பூஜை முறைகளில் மை உரு கொடுக்கறது எப்படி, அதை பிரயோகம் பண்ணுற முறை எப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதிலே வந்து பார்த்தோன்னா அகோர பூஜை செய்வதற்கு மூலிகை மை, அதிலே வந்து பார்த்தோன்னா காளி, வராகி வசியம் இதில் வந்து சாந்தமாக மை 1, அதிலே உக்ரமோ அகோரமோ மை அரைக்கிறது 2வது
ஃபஸ்ட்டு ஒன்று, இப்போ ரெண்டாவது 2 ஒன்று வந்து பார்த்தா அகோரமான மூலிகைலாம் கொண்டு மை அரைச்சி எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றது ஒரு இது இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்த தகாத உறவை பிரிக்கிறதுக்கு உண்டான மை செய்முறை, அதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மை செய்முறை விளக்கங்கள் சொல்லிட்டு அந்த மையை செஞ்சு பிரயோகம் பண்ணி நேரடியாக நம்ம தகாத உறவையும் பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்து வந்து பேய் பிசாசி பூத பிரேத பேய் பிசாசி விரட்டுக்கும் மூலிகைகள், அந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த மூலிகைலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விரட்டக்கூடிய பேய் பிசாசி பில்லி சுனி ஏவல் விரட்டக்கூடிய மூலிகைலாம் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது, அதை சொல்லுவோம். அடுத்து சுளுக்கு எடுக்கும் மந்திரம், சுளுக்கு எடுக்கக்கூடிய எந்திரம் மந்திரம், அது வந்து பண்ண 1 2 இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோய்களை வந்து நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயம், கொடிய நோய்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும், அது வந்து நம்ம இந்த மையை வச்சு பிரயோகம் பண்ணி அதை நம்ம அழிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டி விட்டாலே அங்கே போய் உக்காந்துரும். அவங்க கிட்ட திரும்பி வராதுக்கு முன்னே அந்த மூலிகை தாயத்தை போட்டு அவங்க பயன் பெறது எப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நேரடியாக பிரயோகம் செய்யும் முறையும், இன்னும் பல பிரச்சனைகளுக்கு உண்டான மூலிகைகளும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம். அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த 2வது நாள் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அது 2வது நாள் பயிற்சிக்கு வந்து பார்த்தோன்னா வசிய குடுவை. இப்போ யார் கணபதினா கணபதி ஃபஸ்ட் நாள் முடிஞ்சிச்சு. காளி குடுவை காளி வாங்கிக்கலாம், யாராவது ஒரு தெய்வம் வாங்கிக்கலாம். ஒரு தெய்வம் வராகி கருப்புசாமி காளி இந்த மாதிரி முனீஸ்வரர் ஏதாவது ஒரு தீட்சை, ஏன்னா வசியத்துக்கு ஒரு தீட்சை, அகோரமான தீட்சை. அதே மாதிரி இந்த தொழில் விஷயத்தில் இல்லை நல்ல வளர்ச்சின்னு வேணும்னா கணபதி உபாசனை குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லார் வீட்டிலையும் கற்றுக்கலாம். குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட கற்றுட்டு இந்த கலையை மக்களுக்கு செயல்படுத்தணும் கிடையாது, உங்களுடைய பயன்பாடு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அனுபவங்களில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சுருக்கி ஒரே 2 நாள் இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். இந்த 2 நாள் கிளாஸ் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். 2 நாள் மாந்திரிக பயிற்சி வந்து பார்த்தோன்னா 27/1/2024 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு 2 தினங்கள் பயிற்சி நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிங்க. முன்பதிவு பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்ன தீட்சை வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா தான், ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே உங்களுக்கு குடுவை மைய எல்லாமே ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி உங்கள் குலதெய்வம் பேர் உங்கள் பெயர் இதை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு முன்பதிவு பண்ணிங்க. அதே மாதிரி இந்த 2 நாள் மாந்திரிக பயிற்சி வந்து பார்த்தோன்னா நடைபெற இடம் வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா ஜோலார்பட்டை திருப்பத்தூர் மாவட்டம். ஏன்னா அங்கே இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது, சிவகங்கை சைடு ஒன்றுக்குது, அது கிடையாது. இங்கே இருக்கிற ஜோலார்பட்டை திருப்பத்தூர் மாவட்டம். நல்ல டீட்டெயில்ஸை கேட்டுங்க. முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் முறையை கேட்டுட்டு வாங்க. பாருங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.